சக்தி விநாயகர் திருக்கோவிலுடைய பொங்கல் விழா. இது சித்தி விநாயகருக்கு மட்டுமல்ல, கொஞ்சம் பேச கொஞ்சம் கம்மி, வால்யூம் ஏற்றிங்க. உலகத்தினுடைய தமிழர்கள் கொண்டாடக்கூடிய தமிழர் திருநாளை சிறப்பாக முன்னெடுத்து உழைக்கின்ற உழைப்பாளர்களுக்கும் அந்த உழைப்பிற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய விவசாயத்தினுடைய அனைத்து பணிகளிலும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உழவுக்கு வந்தனை செய்வோம் என்ற அந்த கொள்கையின் அடிப்படையில் தமிழர் திருநாளை சீரோடும் சிறப்போடும் இந்த பகுதியிலே சின்ன பழனிசாமி நகர் பகுதியிலே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி வாழ் பெரியவர்களே, கோவில் கமிட்டியுடைய தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, நிர்வாக குழுவை சேர்ந்தவர்களே, ஒரே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, இந்த விழாவில் நோட்டீஸ் அடிக்கல. நான்லாம் தினம் ஒரு ஊரில் பேசுகிறப்ப அங்கெல்லாம் கோயில் திருவிழாவுக்கு போனால் பெரிய விழா பெரிய நோட்டீஸ் கையில் கொடுத்துருப்பாங்க. கோயில் பேரில் அங்கேருந்து முருகர் துணையிலேருந்து ஆரம்பித்து நன்றிகிற வரைக்கும் படிக்கணும். அதில் ஏதாவது 2 பேர் விட்டுருச்சுன்னா கீழேருந்து சவுண்டு, என் பேர் சொல்ல, அவனை ஒருத்தன் சவுண்டுக்கு சண்டைக்கு வருவான். இவனுக்கு பேரை படித்து முடிக்கிறதுக்குள்ளே மணி 3 ஆகி போயிடும் வெடிக்கால. அப்புறம் 3 மணிக்கு நான் நன்றி வணக்கம் சொல்லிவிட்டு கிளம்பிடுவேன். இப்படி பல ஊர்லெல்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் இங்கே வேறு எந்த அழைப்புதல் கிடையாது. அதனால் யாரும் வேற சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் இந்த விழாவிற்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்து கொண்டிருக்கக்கூடிய கோவில் தலைவர்கள், செயலாளர், பொருளாளர் அத்தனை பேருக்கும் உங்களையும் என்னையும் சந்திப்பதற்கு மிகப்பெரிய பாலமாக இருந்து இந்த மேடையில் இன்றைய நாளில் நான் இருக்க வேண்டும் என்ற அந்த இறைவனுடைய ஆசிதான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த மேடைக்கு நான் எப்படி வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது தோழர் குமார் அவர்களுக்கு தெரியும், தங்கவேலுக்கு. எனது 25 ஆண்டுகால பட்டிமன்ற வாழ்க்கையில் எத்தனையோ மேடைகள், எத்தனையோ அரங்கங்கள், தமிழகத்தில் உள்ள அத்தனை சின்ன சின்ன கிராமங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலத்தினுடைய தமிழ் சங்கங்கள், அதையும் தாண்டி பல வெளிநாடுகள், அங்கெல்லாம் பேசுகின்ற பொழுது எனக்கு ஒரு கர்வம் இருக்குது. எப்படின்னா, இந்த மாமியார் வீட்டுக்கு வந்த மருமகன் எப்படி ஒரு தெனாவெட்டா கொண்டிருப்பான்ல, அது மாதிரி ஒரு கர்வம் இருக்குது. ஏன்னா மாமனார் வீட்டுக்கு வந்தால் மருமகன் எப்பவுமே கொஞ்சம் தெனாவெட்டா தான் இருப்பான். அது மாதிரி அங்கெல்லாம் பேசும்போது எனக்கு அந்த கர்வம் இருக்குது. ஆனால் இந்த சின்ன பழனிசாமி நகர் இந்த சிறிய பகுதியில் உங்களையெல்லாம் சந்தித்து பேசுகின்ற பொழுது எனக்கு எப்படி ஒரு மகிழ்வு இருக்கிறது என்று சொன்னால், ஒரு 20 ஆண்டு 22 ஆண்டுகள் தன் மகளை சீராட்டி பாலூட்டி வளர்த்து அந்த மகளுக்கு ஒரு திருமணம் செய்து வைத்த பிறகு அது கணவன் வீட்டுக்கு சென்று ஒரு 6 மாதம் கழித்து மீண்டும் தாயின் வீட்டுக்கு வந்து தாயின் மடியில் சிறிது நேரம் தலை வைத்து உறங்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு என்ன மகிழ்ச்சி இருக்குமோ அதுபோல ஒரு மகிழ்வான நேரத்தில் இந்த மேடையில் இருக்கிறேன். இதுதான் உண்மை. 4 நாளாக நான் கேரளாவில் ஷூட்டிங் முடிச்சுட்டு நேற்று நைட்டு 12 மணிக்கு மெசேஜ் போட்டிருக்கிறார். நான் காரில் போயிட்டு இருக்கிறேன் மைசூர். காலையில் மைசூர் நிகழ்வு முடித்து வந்து சேலம் வரை காரில் வந்து சேலத்துலேருந்து மறுபடி இங்கே வந்து நான் இன்னும் வீட்டுக்கே போகாமல் அனுப்புறவனத்துலேருந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நான் நேரம் இங்கே வந்திருக்கிறேன். 10ஆம் தேதி காலையில் வித்யாகம் அந்த கல்லூரி ஸ்கூலில் காலையில் ஃபங்க்ஷன் பொங்கல் விழா முடிச்சுட்டு கிளம்பணும் தான். இப்போ தான் இங்கே வந்திருக்கிறேன். இது என்னென்னா, நான் வரவுங்கிறதுல எனக்கு அது வேறு. இதையும் தாண்டி இன்னும் தோழர் பேசும்போது சொன்னார், தமிழகத்தினுடைய பெரிய பெரிய நடுவர்கள் எல்லாம் ஒரு பட்டியல் போட்டார். பட்டியல் போட்டவரோட பல ஆண்டுகள் பயணத்தை முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். பல ஆண்டுகள் பயணத்தை முடித்து அது வேறு. அதெல்லாம் நம்ம வரலாறு பேசிகிட்டே இருந்தோம்னா அப்புறம் வரலாறு புவியில் மாறிடும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு மகிழ்வான நிகழ்வை வந்து என்றைக்குமே பகிர்ந்துக்கணும்.
இந்த நேரத்தில் எனக்கு இந்த மேடையில் கொடுக்கப்படுகிறது அதெல்லாம் வேறு பொருளுக்காக இங்கு நான் இந்த மேடையை நான் வரவில்லை. இங்கு இருக்கக்கூடிய உங்களுடைய அன்புக்காக மட்டும்தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து, நல்ல ஒரு நிகழ்வு, நல்ல ஒரு தலைப்பு, அழைத்து பெருமை சேர்த்த அத்தனை பேரையும் மீண்டும் மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன். என்னை ஈண்டெடுத்த தாயிற்கும் தாளாட்டிய தமிழுக்கும் என்னை தாங்கி நிற்கின்ற பாரத அன்னைக்கும் என் சொற்களுக்கு செவிசாய் தமர்ந்திருக்கின்ற ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இந்த இரவு நேரத்தில் கவிநிலவானின் ஈர வணக்கத்தை உங்கள் பாதங்களிலே சமர்ப்பணம் செய்து, நல்லதொரு நிகழ்வாக, நல்ல தலைப்பாக, நிறைவான மகிழ்ச்சியை தருவது கிராமத்து வாழ்க்கையா நகர வாழ்க்கையா? உலகத்தில் எத்தனை மொழிகள் வேணாலும் பேசலாம். உலகத்தில் 3672 மொழிகள் பேசப்படுகிறது. இந்தியாவில் மட்டும் 1600 மொழிகள் பேசப்படுகிறது. அந்த 1600 மொழிகளில் 6 மொழிகள் மட்டும்தான் செம்மொழியாக இருக்கிறது. அந்த 6 மொழிகளில் ஒரு மொழி நமது தாய்மொழி தமிழ் மொழி செம்மொழியாக இருக்கிறது. இதுதான் தமிழனுக்கு கிடைத்த பெருமை. அதுதான் தமிழருடைய திருநாள். நீ எந்த மொழியில் வேணாலும் பேசு. இங்கிலீஷில் பேச 10 நிமிஷத்துக்கு மேலே கேட்க முடியாது. கன்னடத்தில் பேசு, மலையாளத்தில் பேசு, உருதுல பேசு, இந்தியில் பேசு, அராபிய பேசு, எதில் வேணாலும் பேசிக்க. 10 நிமிஷத்துக்கு மேலே கேட்க முடியாது. விடிய விடிய பேசினாலும் திகட்டாத ஒரு மொழி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நமது தாய்மொழி தமிழ் மொழி. ஏன்னா நாமெல்லாம் வெடிய கூத்து கேட்டாளுங்க, வெடிய கூத்து கேட்டாலும் இல்லாமல் வெடி வரைக்கும் பேசினா திகட்டாது. அந்த மொழி நம்ம அவ்வளவு பெருமை. இந்த உலகம் இன்னும் எவ்வளவு விஞ்ஞானம் வேணால் வளரலாம். என்னென்னமோ ராக்கெட், அந்த ராக்கெட், இந்த ராக்கெட் விடலாம். என்ன எத்தனை ஆராய்ச்சிகள், எத்தனை கண்டுபிடிப்பு. கண்டுபிடிப்பெல்லாம் மனிதனுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் நீ எத்தனை கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்தில் நடந்தாலும் சரி, தமிழன் கண்டுபிடித்து வகுத்து வைத்த பாதையை மீறி உலகம் ஒருபோதும் இயங்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால் எத்தனை விஞ்ஞானம் கண்டுபிடி. திசைகளை 8ஆக பிரித்து வைத்தவன் தமிழன். புரிஞ்சுங்களா? நான் பெரிய விஞ்ஞானின்னு சொல்லி திசையை 9ஆக எவனாலையும் பிரிக்கவே முடியாது. தமிழன் பிரித்து வச்சதுதான். திசையை 8ஆக பிரித்து வைத்தவன் தமிழன், இசையை 7ஆக வகுத்து வைத்தவன் தமிழன். திசைகளை 8ஆக பிரித்து இசையை 7ஆக வகுத்து வைத்த தமிழன் தான் சுவையை 6ஆக வகுத்து வைத்தான். நீ என்ன பாஸ்ட் புட்டு, ஸ்லோ புட்டு, எந்த புட்டு வந்தாலும் 6 சுவைக்குள்ளது அடங்கு. அதை மீறி என்னத்தை பவுடர் கொட்டினாலும் நடக்காது. சுவையை 6ஆக பிரித்து வைத்த தமிழன் தான் வாழ்கின்ற நிலத்தை 5ஆக பிரித்து வைத்தான். நிலத்தை 5ஆக பிரித்து வைத்த தமிழன் தான் காற்றை 4ஆக பிரித்து வைத்தான். காற்றை 4ஆக பிரித்து வைத்த தமிழன் தான் பேசுகின்ற மொழியை இயல், இசை, நாடகம் என்று 3ஆக பிரித்து வைத்தான். பேசுகின்ற மொழியை 3ஆக பிரித்து வைத்த தமிழன் வாழ்கின்ற வாழ்க்கையை 2ஆக வகுத்து வைத்தான். வாழ்க்கையவே 2ஆக வகுத்து வைத்த தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் 1ஆக வகுத்து வைத்தான். அதை உயிருக்கு மேலாக வகுத்து வைத்தான். இதுதான் தமிழுடைய பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம். இதை தாண்டி ஒருபோதும் எதுவும் இயங்காது. அப்படிப்பட்ட தமிழருடைய திருநாள். இந்த தமிழருடைய திருநாளில் நல்ல தலைப்பு. தமிழுக்கு இவ்வளோ பெருமை சேர்த்தாச்சு. வர்றப்பவே அண்ணனை கணபதியை பார்த்து கும்பிட்டு வந்தாச்சு. தமிழை பெருமை சேர்த்து தமிழ் கடவுளை கும்பிடாம விட்டா அவர் கோவிச்சுக்குவார். என்னப்பா போய் அண்ணனை பார்த்தேன், தமிழை பற்றி பேசினேன், தமிழ் கடவுளுங்கிற என்னை பற்றி ஒன்றுமே சொல்ல முட்டியே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டக்கூடாதுல்ல, வருத்தப்பட்டக்கூடாதுல்ல. தமிழ் இசை பாடுகின்ற வானம்பாடி என் தலைவன் முருகனை தினம் தேடி தமிழ் இசை பாடுகின்ற வானம்பாடி என் தலைவன் முருகனை தினம் தேடி தமிழ் இசை பாடுகின்ற வானம்பாடி என் தலைவன் முருகனை தினம் தேடி அமிழ்தினும் இனிதான தமிழ் பாட்டு
இனிதான தமிழ் பாட்டு அந்த ஆறுமுகம் மயங்கும் இதை கேட்டு செந்தமிழிசை பாடுகின்ற வானம்பாடி என் தலைவன் முருகனை தினம் தேடி திருப்புகழில் மணக்கும் தமிழ் இசையே தேன் திருவாசகம் தன்னில் தமிழ் இசையே திருப்புகழில் மணக்கும் தமிழ் இசையே தேன் திருவாசகம் தன்னில் தமிழ் இசையே திரு அருட்பாவெல்லாம் தமிழ் இசையே திரு அருட்பாவெல்லாம் தமிழ் இசையே அந்த தெய்வத்தை வசமாக்கும் தமிழ் இசையே தமிழ் இசை பாடுகின்ற வானம்பாடி என் தலைவன் முருகனை தினம் தேடி தமிழ் இசை பாடுகின்ற வானம்பாடி என் தலைவன் முருகனை தினம் தேடி. எல்லாம் வல்ல தமிழ் கடவுளையும் வணங்கி இப்போ நேராக பட்டிமன்றத்துக்கு போய்க்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே வந்து கடவுளை கும்பிட்டு தான் அப்போ அந்த புழு சட்டக்கார சைஸை பார்க்குறான். நல்லா பட்டிமன்றம் நானுங்க அவனுக்கு விட்டு சாமி நான் சாமின்னா ஆரிசாமி நடித்த படத்துக்கு காட்டுவாங்களான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அப்படி மனிதன் நிறைவான மகிழ்ச்சியை தருவது இருப்பது கிராமத்து வாழ்க்கையிலேயே நகர வாழ்க்கையா? இதான தலைப்பு. இப்போ நாமெல்லாம் எங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நகரத்தில் தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நகரத்தில் வந்து கோந்துட்டு இப்படி ஒரு தலைப்பை போட்டு பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். எங்கள் எல்லாத்துக்கு நகரத்துக்குள்ள திருப்பூர் மாநகராட்சி ஒரு சென்டரில் இவ்வளோ வீதிகளை கோந்துட்டு இதே மகிழ்ச்சி கிராமத்துலேயே நகரத்துலேனா அப்போ நீ போய் கங்காச்சி குன்னத்தூர் காட்டுக்குள்ளே போய் பட்டிமன்றம் நடத்த வேண்டியதானே? இங்கே வந்திருக்கிறீங்க. நல்ல ஒரு தலைப்பு. ஏன் நான் இந்த பட்டிமன்றத்தை தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறேன்? இப்போ ஏன் பட்டிமன்றத்தை இது மாதிரிலாம் தலைப்பு தேர்ந்தெடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அக்கா சொல்லிட்டு இருக்கிற அம்மா இந்த பொங்கல் நல்ற எந்த சீரியல் போடல டிவியில் தெரியுமா? சீரியல் போட்டதுனால நீயாவும் பட்டிமன்ற மாதிரி கிளம்பியிருப்பா போட. ஏன்னா மனிதன் எப்போ வந்து இந்த டிவியை வீட்டுக்குள்ளே பார்த்து பழகினானா அன்னைக்கே பாடிக்கே பைத்தியம் முடிச்சிட்டான். நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம ஆண்கள் இத்தனை பேர் இருக்கிறோம்ல, நம்மால் இப்படியுமா மேசைய அப்படியுமா எங்கே தெரியுமா? வெளியுதான். வீட்டுக்கு போய் முறுக்கு செய்ப்பாருங்களே. நான் என்ன யதார்த்தமாக கேட்குறேண்ணா தலைவர்கிட்ட எல்லாத்துக்குமே யதார்த்தமாக கேட்குறேன். நீ சரியான ஆம்பளையாக தான் நான் உள்படத்தேன். நான் உங்களை சொல்ல நினச்சிக்கோ. நான் இங்கே மட்டும்தான் வீரமாக பேசுவேன். வீட்டுக்கு வரப்போ இப்படி தான் போவேன். அது வேறு பிரச்சனை. புரியுதா? சரியான ஆம்பளையாக இருந்தால் யாராக இருந்தாலும் சொந்த வீட்டில் போய் 9 மணிக்கு தைரியமாக நாளாக இருந்தால் மிரட்டி சாப்பாடு கேட்டிருக்கீங்க பார்த்துடலாம். நீ மிரட்டி கேட்டிருக்கீங்க பார்த்துடலாம். இப்போ தேடி கேட்டிருக்கீங்க 8 மணிக்கு போய் என்ன டிஃபன் என்ன இல்லைம்மா முக்கியமான கட்டை இப்போ தான் போயிட்டு இருக்குது. இதுக்கு டிஃபன் வேணுமா? டிஃபன் இரியா. அந்த அம்மா அதை பார்த்துட்டு இருக்கு. அந்த விளம்பரம் போகிற கேப்பில் டக்குன்னு தோசைகளை தூக்கி அடுப்பில் வச்சு அந்த விளம்பர கேப்பில் மாவல்லி இப்படி ஊற்றி 2 தேய்ச்சி இப்படி திருப்பி போட்டுதான் திருப்பி போடலையான்னு தெரியாது. டக்குன்னு அதுக்குள்ள விளம்பரம் முடிஞ்சு போட்டுருவான். அவசரமாக நம்ம தோசை விட்டு இப்படி தூக்கி வீசி நம்மளை பிடிச்சிக்குவான். பிச்சைக்காரனாட்ட என்னடியே பிடிச்சிக்கியா? சொந்த வீட்லேயே பிச்சைக்காரனாட்ட கையேந்தி திக்கிற ஆம்பளை நம்ம தாங்க. அந்த அம்மா அப்படியே டிவி பார்த்துட்டு அடுத்த தோசை ஊற்றி தோசை விட்டு திருப்பி போட்டு பிடிச்சி நம்மளால் டக்குன்னு பிடிச்சிக்குவான். சாம்பார் இரியா அடுத்த விளம்பரத்தில் ஊற்றுற இப்படியே பிச்சைக்காரனாட்ட ஏற்றிட்டே நின்றுருப்பான். எப்படா விளம்பரம் போடணும் அவன் இப்படி அண்ணாந்தவா டிவி பார்த்துருப்பான். இப்போ பெண்கள் அதையும் தாண்டி ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. இவங்களோட 8:30 மணிக்கு பெரிய தொந்தரவாக போச்சுறான். அப்படி இந்த 5 மணி கேப்லேயே சாம்பாரை வச்சு இந்த ஹோட்டலில் கட்டுற மாதிரி க்ளீனாக பாலித்தீன் கவரில் கட்டி முடிச்சு போட்டு வச்சிருச்சு. 2 சப்பாத்திவோ 2 இட்லிவோ போட்டு அதே ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிருச்சு. மும்மாரமாக டிவி பார்த்துட்டு இருக்கு. இப்படி
நம்மால் போனான் சாப்பாடு இதா அப்படியே டிவி பார்த்துட்டு எடுத்து 2 வீச்சு பிடிச்சிட்டான். ஏம்மா சாம்பாருமா அப்படியே கையை நிரண்டி பக்கத்தில் இருக்கிற பொட்டணத்தை எடுத்து அந்த அம்மா 2 ஆயில் ஒரு கடி அடிச்சுட்டு நேராக அமுத்துச்சு பாரு, மூஞ்சில் போய் அடிக்குது சாம்பார். கத்திரிக்காய் போகிற நெத்தியில் ஒட்டி கிடக்குது. தோசை பிச்சு நெத்தியில் இருக்கிற கத்திரிக்காய் வலிச்சு நக்கி தின்னுட்டுருக்கிறான். இதுதான் யதார்த்த வாழ்க்கை, புரியுதுங்களா? இந்த சீரியலை பார்த்ததுக்கப்புறம் பெண்களோட மனநிலை வேறு மாதிரி மாறிடுச்சு. ஒரு காலத்துல எல்லாம் தமிழுடைய பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் என்ன சொன்னா தெரியுமா? மாலை நேரத்தில் குளித்து தலைவாரி பூச்சூடி மங்களகரமாக வாசலில் நின்றால் மகாலட்சுமி உள்ள வருவண்ணா. இதான் தமிழன் பண்பாடு, இதான் கலாச்சாரம், இதான் நாகரிகம். இன்னைக்கு இருக்குதான்னு கேட்டு பாருங்களேன். மாலை நேரத்தில் ஏதாவது பெண்கள் குளித்து தலைவாரி பூச்சோடி மங்களகரமாக, வீட்டுக்காரன் வேலைக்கு போனதுக்கப்புறம் 1 மணிக்கு சீரியலை போட்டு தலையை விரித்து போட்டு பெப்பரை பேனுக்கு வந்தால் நைட்டு 11 மணி வரைக்கும் இப்படியே பார்த்துட்டே இருக்கு. அப்புறம் இங்கே மகாலட்சுமி உள்ளவர் அந்த சீரியலை பார்த்துட்டு இந்த அம்மாளுக்கு பண்ணுற கூத்து. ஒரு காலத்தில் அது என்ன கோலங்கள்னு ஒரு சீரியல் போயிட்டு இருந்தது. அதில் தேவயானி எதானே தேவயானிதம்மா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்குவார். அந்த சீரியல் போட்ட காலத்தில் தேவயானி அந்த தோல் ஒரு பேக்கை போட்டு வரும். 3.5 வருஷம் ஓடிச்சு, 4 வருஷம். 4 வருஷமாக அந்த அம்மா தோல் இருக்கிற பேக்கை கழட்டவே இல்லை. டிவி ஆன் பண்ணாவே இந்த பேக்கிலேருந்து நாத்தம் வருது. அந்த அளவுக்கு அந்த அம்மா பேக்கை கழட்டாமே 4 வருஷம் நடக்கும். அதில் அந்த அம்மா வந்து கரையிடும் பார்த்துக்க. பக்கத்தில் 2 அம்மா மீனாட்சி ஏக்கா அபி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன் அபி மாமனாருக்கு சோறே போடுறது இல்லையா? போம்பா போய் மாமனார் சோறு போடு. மாமனார் சோத்துக்கு வழி இல்லாமல் புல்லா கோயிலில் கொண்டுருக்கா பொங்கல் தருவான். நான் சித்தி விநாயகர் கோயிலில் கிடைக்குமான்னு கொண்டிருக்கான். அதை விட்டு போட்டு அபி மாமனார் சோறு போடலையா? அதை தாண்டி கொஞ்ச நாள் கழிச்சு திருமதி செல்வன் ஒரு நாடகம் ஓடிச்சு. இப்போ 50 நாடகம் ஓடுது, அது வேற. அப்போ அதை அப்புறம் சொல்கிறேன். இந்த திருமதி செல்வன் நாடகம் வந்தப்போ பார்க்கணும். பெண்கள் எல்லாம் மார்க்கெட்டுக்கு வந்தாலும் சரி, கொலையடி வந்தாலும் சரி, ஒரே பஞ்சாயத்து தான். கற்பாத்தா ஏக்கா கட்டின செல்வ மாதிரி ஒருத்தன் கட்டணுக்கா ஏக்கா அவன் தான் ஆம்பளை. அப்போ நாங்கள்லாம் யாரு? நாங்களாம் யாருன்னு 6 மாதம் கழிச்சு அதான் கருப்பாத்தா ஏக்கா செல்வம் ரொம்ப மோசக்கா, ஏ பயங்கரமா குடிக்கிறா, வருஷம் குடிச்சு போட்டு பழைய பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடக்கிறான். அந்த அம்மா அதை விட்டுருச்சு, செல்வம் குடிக்கிறானா. அப்போ பாருங்க, இந்த சீரியலை பார்த்து பெண்கள் தன் வாழ்க்கை எங்கே மாற்றிட்டாங்க பாருங்க. இப்போ சீரியல் ஒரு சேனலுக்கு 50 சீரியல் ஓடுது, 50 சீரியல் ஓடுது. இன்னொரு சீரியல் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இவனே கல்யாணம் பண்ணுவானா, பொண்டாட்டிகிட்ட டைவர்ஸ் வாங்குவானா, வேறு பொண்டாட்டி கட்டுவானா, அதே பொண்டாட்டி கூட வீட்டில் வச்சுக்குவானா, அதே அம்மாளுக்கு முதல் பொண்டாட்டி டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் வளகாப்பு நடத்தணுமா. இப்போ அவனே பொண்டாட்டி வண்டி கொண்டா வச்சுக்குவானா. இதில் விட ஒரு பாசத்துக்கு அளவே இல்லாதது. அம்மா மகனே மகனேன்னு என்னங்கடா நடக்குது? இப்போ என்ன சொல்ல வர்ற நீ? இந்த சீரியலில் தமிழுடைய பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம், தமிழக மக்களுக்கு நீ என்ன சொல்லி தர வர்ற சொல்லு. கட்டின பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணலாம், வேற ஒருத்தி கட்டி கூட அதே வீட்டில் வச்சுக்கலான்னு சொல்ல வர்றையா? இப்படி ஒரு பையனுக்கு அம்மா ஜாலரா போடலான்னு சொல்ல வர்றையா? என்ன சொல்ல வரி தர்ற? அப்போ இதை பார்க்கின்ற பொழுது எனது அடுத்த தலைமுறை, அடுத்த ஜெனரேஷன் எங்கே போகிறான் யோசிச்சு பாருங்களேன். தயவுசே புரிஞ்சுக்க. சீரியல் நான் பார்க்கணும்னு சொல்ல, நான் பார்க்குறேன், நான் 2 சீரியல் நடிச்சுட்டு இருக்கிறேன், புரியுங்களா? ஆனால் அதை கதையாக வச்சுக்கணும். கற்பனையாக மட்டும்தான் பார்க்கணுமே தவிர அதை பார்த்துட்டு நிஜ வாழ்க்கைக்கு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. எத்தனை சீரியல் 11 மணி வரைக்கும் உலகத்தில் ஒரு சீரியல் விடுறது இல்லை. இந்த விஜய் டிவி, சன் டிவியில் அவன் மதியமாக ஆரம்பிச்சிருவான். நீ அடுத்து வருவா அண்ணன் சீரியல் 7 மணிக்கு தானே வருது, அதில் நான் வருவேன் பாருங்க. இப்போ தான் ஜோசியம் பார்த்துட்டு இருக்கிறதில்ல, கதாநாயகி நான் தான் பொண்ணு பார்க்குற வேலை, ஜோசியம் பார்க்குற வேலை துவங்கி இருக்கிறேன். ஆமாம், அண்ணன் சீரியலில் ஹீரோயினுக்கு அந்த அம்மாளுக்கு நான் தான் ஜோசி கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் பிராடி ஜோசியர் அதில். ஏன்னா அவங்க சித்தி வந்து என்னை வந்து டாஜா பண்ணி நீங்கள் தான் வந்து பொய்யெல்லாம் சொல்லி கொடுத்து கூப்பிட்டு போயிருக்கு. கல்யாணம்னா புருஷன் செத்துருவா, நான் தான் சொல்லணும். அதுக்கு ஜாதகம் தானே, ஜாதகத்தில் என்ன சொன்னதான் நம்பிக்கைவானே. இப்போ எடுத்து பார்க்க வேண்டியதானே ஜாதகத்தை வச்சுட்டு. இதில் வந்து ராகு மேக்க போகிறாரு, சரி போட்டு. சுக்கரன் கிழக்க போகிறாரு, அவனை எங்கேயோ போய் தொலைட்டு. உனக்கு என்னடா சொல்கிறான்?
அவன் என்ன சொன்னாலும் நம்புறான்ல, அது மாதிரி. அப்போ அது ஒன்று போயிட்டுருக்கு. அப்போ மனிதனுடைய வாழ்க்கை வந்து இந்த தொலைக்காட்சி வந்த பிறகு எப்போ நடு வீட்டில் கொண்டாந்து டிவியை வச்சோமோ அந்த குப்பையை பூரா கொண்டாந்து போட்டோன்னே மனிதனுடைய மகிழ்ச்சி பூரா காணாமல் போச்சு. யதார்த்த உண்மையே தானே, மகிழ்ச்சி காணாமல் போச்சு இல்லை. இதில் பெண்கள் விட்டுருங்க, ஆண்கள் எப்போ டிவி பார்க்குறான்னு நினைக்கிறீங்க? ஐயாவுக்குள்ளே பிரச்சனை இல்லை, என்னமோ போடுக்கிற செய்தி போடுக்கிற நான் கேட்கன்னு விட்டுருவார். இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன டிவி எப்போ நான் பார்ப்பீங்க? டிவி எப்போ பார்க்குறீங்க? டிவி உங்களுக்கு ரிமோட் எத்தனை மணிக்கு கிடைக்குது? 11 மணிக்கு கிடைக்கும். அதுக்கு இன்னும் கிடைக்காது. 11 மணிக்கு இந்த அக்கா கொடுத்து இந்தாங்க, சும்மாவே ஆண் பாட்டு தான் பாருங்கள் ஏதாச்சும் நீங்கள். இந்தம்மா 11 மணி வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு அவன் தூங்க போகிற நேரத்தில் கொண்டுருக்கிறான். எப்போ டிவி நிறுத்துவலாம் கொஞ்சம் நேரம் தூங்கலாடி, பொழுது கம்பெனி வேலை செஞ்சு சிவனே கொண்டுருக்கேன்னு இவன் வேறு டிவி போட்டிருக்காள். அப்போ 11 மணிக்கு இந்த கொடுக்கு இந்த பாருங்கன்னு அண்ணன் எடுத்து 11 மணிக்கு எடுத்து ரிமோட் எடுத்து அமுத்தி பார்ப்பார். இப்படி 11 மணிக்கு எடுத்து ரிமோட் அமுத்தினார்னா 99 சேனல் ஒன்றே தான் ஓடும். 99 சேனல் 11 மணிக்கு என்ன ஒன்று நினைக்கிறீங்க? நீ நினைக்கிறமா இல்லை, நீ வேறு கற்பனை பண்ணால் கிளாமர் கிடையாது. 11 மணிக்கு ரிமோட் எடுத்து எல்லா சேனலும் அமைச்சு பார்க்குறாரு. அந்த 11 சேனல் ஒரே விளம்பரம் மாற்றி மாற்றி ஓடிட்டே இருக்குது. வாலிப வயோதிக நண்பர்களே, உங்கள் இளமையில் ஏற்பட்ட கோளாறுக்கு எங்களிடத்திலுமே மிகப்பெரிய லேகியம் இருக்கிறது. இந்த லேகியத்தை வாங்கி சாப்பிட்டால் நீங்கள் புத்துணர்ச்சியோடு வாழலாம். சரி, இந்த லேகியத்தின் விலை 2500 மட்டுமே. அதை விட சொல்லுவாங்க கீழே பின் குறிப்பு, உங்கள் முகவரியை பத்திரமாக பாதுகாக்கப்படும். ஏன்டா நான் கேட்குறேன், 50,000 கொடுத்து டிவி வாங்கி வீட்டில் வச்சுட்டு முதல்ல கரண்ட் பில் 400, இப்போ 800 கொடுத்து கரண்ட் பில்லை கட்டி போட்டு கேபிளுக்கு 300 கொடுத்து போட்டு இதுக்கு மேலே நான் 12 மணிக்கு மேலே 2500 லேகியம் வாங்கி தின்னா என்ன, திங்காமல் சித்தினார் வேணும் படுத்து தூங்கின என்னன்னு நான் கேட்குறேன். யோசிச்சு பாருங்கள, நம்மளால் ஏதாவது ரிமோட் அமுத்தம் என்னங்க, நம்ம என்ன ஒரு மகிழ்ச்சி தானே. ஏதாச்சும் பழைய பாட்டு கிடைக்குமான்னு தேன கிடைக்க பூரா இதே விளம்பரம். அவன் ஏதாவது தேடுறான், நம்மால் ஒரு பழைய பாட்டு ஆசையே போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழாலிலே. இல்லை காதல் பாட்டு கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்க்குறேன். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா. இது மாதிரி தேடுனானா ஒன்றும் கிடைக்காது, பூரா விளம்பரமாக கிடைக்குது. அப்போ மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு வீட்டுக்குள்ளே வந்து எங்கே அடங்கிருச்சுன்னா, தொலைக்காட்சி வந்த பிறகு பக்கத்து வீட்டில் எது நடந்தாலும் தெரியறதில்லை. ஏன்னா இப்பொழுது எல்லாம் ஒரு காலத்தில் முகத்திற்கு முகம் பார்த்து பேசிய காலங்கள் அது. தாத்தா, அக்கா, அம்மா, மாமன், மச்சான், மாமனார் எல்லாரும் முகத்திற்கு முகம் பார்த்து பேசிய காலங்கள் போய் இன்னைக்கு எல்லாம் முகநூலில் மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. பக்கத்து வீட்டில் ரூமில் இருந்து இந்த ரூமுக்கு, சமையல் ரூமுக்கு அவள் புருஷன் வந்து மெசேஜ் வாட்ஸ்அப்பில் போட்டுருக்குறான், என்னம்மா டிஃபன் ரெடி ஆயிடுச்சான்னு. இந்த அம்மா சமையல் ரூம் வந்துட்டு பெட்ரூமுக்கு புருஷனுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டிருக்குது, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாம்பார் மட்டும் ரெடி ஆகணும் அப்படின்னு. இந்த ரூமுக்கு இந்த ரூம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பேசிகிட்டு இருக்கிறான். காலங்களில் மாறி நம்முடைய பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் அத்தனையும் தொலைத்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தமிழனுக்கென்று ஒரு பண்பாடு இருந்தது, தமிழனுக்கென்று ஒரு நாகரிகம் இருந்தது, தமிழனுக்கென்று ஒரு வரலாறு இருந்தது. அத்தனையும் இன்றைக்கு குழி தோண்டி புதைத்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்திலே தான் இப்படி ஒரு தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். மனிதன் மகிழ்ச்சியாக இருந்தது எங்கள் நகரத்திலையா கிராமத்திலையா? கிராம வாழ்க்கைன்னு பேசுவதற்கு இங்கே 2 பேர் இல்லைங்க. நகர வாழ்க்கைன்னு பேசுவார். என்ன இப்படி கொஞ்சம் தள்ளிக்கு வரணும், மறைக்குது எனக்கு. வாங்க, ரைட்டு, அந்த அம்மா மறைக்க இல்லை. நகர வாழ்க்கைன்னு பேசுவதற்கு 2 பேர். நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், நான் தலைப்புக்குள்ளே வரல. நீங்கள் இப்போ தலைப்பு நீங்களே பார்த்துக்குங்க. கிராமத்துக்கும் நகரத்துக்கும் என்ன விஷயம்? எதுவுமே கிடையாது. ஜாலியாக ஃபேன் ஷர்ட் போட்டு போனான்னா அது நகரம். போடுறதுக்கு ஃபேண்ட்டே இல்லாமல் கோமணம் கட்டிட்டு போனான்னா அது கிராமம். இவ்வளோதான் விஷயம். நீங்கள் கோமணம் கட்டிட்டு போயிட்டு இருக்கானா அவனை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அவன் கோமணம் கட்டி வாய்க்காட்டில் இறங்கி வேலை செய்யலை அப்படின்னா நாம் சோத்துக்கு எல்லாம் அரிசி தேட முடியாது, பருப்பு தேட முடியாது, எதுவுமே தேட முடியாது. நேராக மெடிக்கலில் போய் அண்ணா காலை டிஃபனுக்கு 2 மாத்திரை கொடுக்கணும்னு கேட்க வேண்டியதுதான்.
அவன் கொடுப்பான் 3 கலரில் 3 மாத்திரை, இந்தா இது மதிய சாப்பாட்டுக்கு, இது காலை சாப்பாட்டுக்கு, இது நைட் சாப்பாட்டுக்கு. பச்சை கலர் மாத்திரை காலையில் டிஃபனுக்கு 2 போட்டு தண்ணி ஊற்றி முடிக்கிட்டு போயிட்டு வந்துரு. கொஞ்ச காலத்தில் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அப்படித்தான் வாழ்ந்துருக்கிறேன். ஏன்னா ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்திருக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆட்டாங்கல் வீட்டில் இருந்துக்கலாமா? இன்னைக்கு இருக்குதாம்மா? மூளை கிடக்கு, பூனை தூங்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் ஆட்டாங்கல் இருந்தே ஒரு பெருமையாக இருக்குது. எங்கள் வீட்டில் 2 வல்லம் போட்டு ஆட்டலாம் தெரியுமா? 2 படி போட்டு ஆட்டலாம் தெரியுமா? இவ்வளோ பெரிய ஆட்டாங்கல். அப்படியா? எங்கள் வீட்டில் 1 படி தான் போட்டு ஆட்ட முடியும். அதே ஒரு குறையாக பேசுவாங்க. ஆனால் அந்த ஆட்டாங்கல் அந்த காலத்தில் பெருசு தாங்க. சன் டிவி, எல்லா டிவியும் அந்த அம்மாவுக்கு தான். உலக செய்தி அங்கே தான். நம்பிக்கல் அப்படியே இப்படி அரைச்சி குழம்பு வச்சா நல்லா இருக்கு. அப்படியே ஒரு கிளவிக்கு பாட்டியெல்லாம் இந்த 2 சின்ன வெங்காயம், மல்லி 2, ஒரு வரமிளகாய் வச்சு, ஒரு துளி புளி இப்படி உள்ளே வச்சு இப்படி அரைக்கி வளைச்சி அரைக்கி இந்த காரம் மூக்கில் ஏறிச்சுன்னு வச்சுக்கங்களேன். இங்கே பாட்டி அச்சு அப்படின்னு தும்பும்போது லைட்டாக சளி வந்துரு, உள்ளே விழுந்துரு. அப்படியே அரைச்சிடும். சரக்குன்னு அரைச்சிரு. குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ கிளவி அரிசி ஆட்டும் போது எதுக்கு ஆட்டின வருவார், என்ன பார்வதி அப்படின்னு. அது வந்து என்ன பண்ணுறேன், அரிசி ஆட்டுறக்கா? அப்படியா, சரி நான் கொஞ்சம் தள்ளி விட்டுமா அப்படி. ஏன்னா தள்ளி விடுறக்கு எதுக்கு அவ்வளோ வராது, தள்ளுவாங்கல்ல இந்த அம்மா ஆட்டு. அது அரிசி தள்ளி விடுறக்கு வராது. பல பேத்து வாழ்க்கையை குளிக்குள்ள தர்றதுலேயே வந்து கோரு. ஆமாம், வந்து இப்படி ஆட்டு, இது தள்ளி விட்டுட்டே சொல்லு, பார்வதியே நான் என்ன சொன்னேன்னு சிரிச்சுட்டு இருக்கிறீங்க? அது ஒன்றுமே சொல்லலை. நான் ஒன்றுமே சொல்லலை. ஒன்று சிகரெட் தான். சரி, ஊர் நாய் நமக்கு எதுக்கு, நான் வரட்டுமா அப்படின்ட்டு அடுத்த வீதிக்கு போகும். அங்கே போனால் அங்கே ஒரு கிளவி அம்மிக்கையில் வச்சு அரைச்சிட்டு இருக்கு. என்னடி காமாச்சு? நான் போனா பார்வதி அரிசி ஆட்டிட்டு இருந்தான். பார்வதி தான் சொன்னா. அப்படி சொன்ன கிளவி யாரு? இதுதான் போய் இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்ததில்ல. அங்கே போய் நான் போன பார்வதிக்கு போனால் அரிசி ஆட்டிட்டு இருந்தான். பார்வதியே ஒரு செய்தி சொன்னா. என்னக்கா? முடிஞ்சு வச்சு அதுக்கு அது போய் அங்கே போயிட்டு இருக்க பார்த்துக்க 2 கிலோமீட்டரு பக்கத்து ஊரில் பேசிகிட்டு இருப்பான். என்னம்மா 6-3க்கு மீனாட்சிக்குமே இதாம்மா அவங்க 2 பேரும் எங்கேயும் சினிமாவுக்கு போனாங்களாம்மான்னு. ஒன்றுமே இருக்காது. அழகான விஷயத்தை அப்படி காற்று வாழ தூக்கிட்டு போயிட்டே இருக்குது. அப்போல்லாம் செய்தி தானே. அன்னைக்கெல்லாம் அரிசி ஆட்டி வர அம்மிக்கல் அரைச்சி துவைக்கிறதுக்கு இதெல்லாம் இருந்ததில்லை. இன்னைக்கு எதுவுமே கிடையாது. அந்த வாழ்க்கையெல்லாம் மறந்து வேறு மாதிரி போயிட்டுருக்குறோம். இதையெல்லாம் தாண்டி மனிதன் எங்கேயே மகிழ்ச்சி இருக்கிறான்? நகரத்துலையா கிராமத்துலையா? கிராம வாழ்க்கை அப்படின்னு பேசுறதுக்கு மரியாதைக்குரிய. ஆமாம், நல்லா ஆடிட்ரு, நல்ல கணக்கு தான் எழுதுவார்னு நினச்சேன். ஆனால் பேசுறதை கூட கணக்காக பேசுவார்னு எதிர்பார்க்குறேன். பாப்பா அவர் என்ன பேசுகிறார். மரியாதைக்குரிய ஆடிட்டர் மோகன் கணேஷ் அவர்கள் கிராம வாழ்க்கை என்று பேசுவதற்காக இங்கு வரி தந்திருக்கிறார். நீங்கள் ஒரு பலத்தை கைதட்டல எல்லாம் அவருக்கு தரணும். அவருக்கு துணையாக ராணி நாகராஜன். ஆமாம், கிராம வாழ்க்கை என்று பேசுவதற்கு ராணி நாகராஜன் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார். ஏன்னா அவர் உங்கள் ஊருக்காரங்க நான் முறையாக அறிமுகப்படுத்தணும். இல்லை, நான் என்னோட வேலை இதுதானே. என்ன தான் உங்கள் வீட்டுக்காரராக இருக்கலாம், உங்கள் வீதிக்காரராக இருக்கலாம், பக்கத்து வீடாக இருக்கலாம், நான் முறையை அறிமுகப்படுத்திடுவேன். ராணி நாகராஜ் கிராம வாழ்க்கைன்னு பேசுவதற்கு இல்லை, நகர வாழ்க்கை என்று பேசுவதற்கு மரியாதைக்குரிய தோழர் குமார் அவர்கள் வந்திருக்கிறார். அவருக்கு துணையாக செல்வி திவ்யா. ஏன்னா இவங்கெல்லாம் 4 பேரும் பார்த்த முகங்கள். இவங்க 4 பேர்த்தையுமே இன்றைக்கி தான் நான் முதல் பார்க்குறேன். உலகத்திலேயே இந்த பட்டிமன்ற தலைப்பை மாற்றிட்டு பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேசுவது சரியா, இல்லை அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பேசி பழகும் பேச்சாளர்களை வைத்து பேசுவது சரியான்னு ஒரு பட்டிமன்ற தலைப்பை உண்மையிலேயே 4 பேர்த்த முகத்தை இன்றைக்கி தான் பார்க்குறேன். என்ன பேச போகிறாங்க, ஏது பேச போகிறாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. இருந்தாலும் தோழர் சொன்னார், உங்களுக்கு ஒரு தகுதி வேணும் ஐயா, தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு தகுதி என்ன வேண்டாமா? ஒருத்தராக பட்டிமன்ற பேச்சாளர் அறிமுகமானவங்க இருந்தால் பரவாயில்லையா? 4 பேர்த்தையும் கூட இப்படி வச்சுட்டு என்னை நடுவில் போகிற வச்சுட்டு இந்த ஒரு படத்தில் கவுண்டர் பண்ணி சொல்லிட்டு இருப்பான் தெரியுமா, எனக்கு இருக்கிற அறிவுக்கும் அழகுக்கும்
திறமைக்கும் நான் எங்கே எப்படி அதை விட்டு இன்னைக்கு தை 1ஆம் தேதி சின்ன பழனிசாமி நகரில் உங்கள்கிட்ட வந்து சிக்கியிருக்கிற சொன்ன தப்பு. உங்களிடம் வந்து நல்ல நட்போடு உங்களை மகிழ்விக்க வந்திருக்கிறேன் அப்படிங்க சொல்லுவது எனக்கு மகிழ்ச்சி. நல்லா மறந்துடுவோம். அப்படி 4 பேர் நல்ல பேச்சாளர்கள் உங்களை எல்லாம் மகிழ்ச்சி சிறப்பான ஒரு நல்ல தலைப்பை பேசுவதற்கு வந்திருக்கிறாங்க. அப்பப்போ இடையில பேசுவோம். இப்பொழுது முறையாக பட்டிமன்ற விவாதம் துவங்குகிறது. நிறைவான மகிழ்ச்சி என்பது கிராமத்து வாழ்க்கையில்தான் என்று பேசுவதற்கு மரியாதைக்குரிய ஆடிட்டர் மோகன் கணேஷ் அவர்களை வருக வருக என உங்கள் சார்பாக வரவேற்று எனது முன்னுரைக்கு திரையிட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். முப்பெரும் தெய்வங்களை பணிந்து முக்கணிகளை பிழிந்து முத்தமிழுடன் கலந்து தருகிறேன் விருந்து. அன்னையாய் தந்தையாய் அரவணைத்து காக்கின்ற என் தமிழே. ஆஹா, அது ஒன்று வாழ்த்து மலை தான். பேசுங்க. எத்தனை முறை பிறந்தாலும் என்றும் கன்னித்தமிழாய் இனிக்கும் என் அன்னை தமிழை முதல் வணக்கம். முக்கணிகளிலே சிறந்தது மா, ஆங்கில மாதங்களிலே சிறந்தது மே, தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. ஆக இம்மூன்று எழுத்தையும் சேர்த்து மாமேதையாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, நடுவர், புலவர், திரைப்பட கலைஞர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். வாங்க. ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் தேசத்தை வளமையாக காக்க வந்திருக்கும் காளையர்களே, கன்னியர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு ஏற்ற தலைப்பை பேச வந்திருக்கிறேன். போட்டியிட்டு மேம்படுத்த என்னை போட்டியிட்டு மேம்படுத்த வந்திருக்கும் எதிரணியினர் திரு எஸ் குமார் அவர்களுக்கும் செல்வி திவ்யா அவர்களுக்கும், என் அணிக்கு வலு சேர்க்க வந்திருக்கும் திருமதி ராணி அவர்களுக்கும் வணக்கங்களை சொல்லிக்கிட்டு, மாதத்திற்கு மற்றொரு பெயர் திங்கள், நம் மனதார உழவனை நினைத்தால் அதுதான் பொங்கல் என்று அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களுடன் என் உரையை ஆரம்பிக்கிறேன். நடுவரையா, அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. நிறைவான மகிழ்ச்சியை தருவது கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கையா என்பது இதுல சந்தேகமே வேணாங்கய்யா. கிராம வாழ்க்கை மட்டும்தான் நிறைவான மகிழ்ச்சியை தரும். நன்றி போட்டி வரணும் இல்லைங்கய்யா. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்பவர். ஐயா, இந்த குறளுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுங்களாங்கய்யா? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஐயா. சாப்பாட்டை புலவர் தான் விவசாயி தான் விதைப்பான், அந்த சாப்பாடு தான் மற்றவங்க எல்லாத்துக்கும் கொடுப்பான். சாப்பாட்டு தொழிலுக்கு விவசாய தொழிலை தவிர மீதி எல்லாருமே எந்த தொழில் செஞ்சாலும் அந்த விவசாய தொழில் நோக்கி தான் ஓடணும். சாப்பாட்டுக்காக விவசாயத்துக்கு தான் நம்ம கையெழுந்து நிற்கணும். விவசாயம் விளைவிக்காமல் விட்டானா நம்மளுக்கெல்லாம் சாப்பாடே இல்லையா? விவசாயி சேற்றில் கால் வைத்தால் மட்டும்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். இதைத்தாயா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு. திருக்குறளா சொன்னையா, உழுதுண்டு வாழ்வாரி வாழ்வார். முன்னாடியே சொல்லிட்டீங்களா? அதுதான் நிறைவான வாழ்க்கையை என்றுமே தருவது கிராமத்தில் மட்டும்தான். சோத்தை தவிர வேற எந்த வேலையை செஞ்சாலும் நம்மளுக்கு இறுதியா தேவைங்கிறது அந்த 3 வேளை சாப்பாடு மட்டும்தான் தேவை. சாம்பார் சாப்பிட்டோம், அதுக்கு விவசாயிக்கு தான் நம்ம கேட்கணும். ஐயா, ஒரு அருமையான பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வருது ஐயா. புலவர் புலமை பெற்று எழுதுனது. பாடுங்க.
புஞ்சையுண்டு நஞ்சையுண்டு பொங்கி வரும் கங்கையுண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை. வீதிக்கொரு கட்சியுண்டு ஜாதிக்கொரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் இங்கு நாதி இல்லை. சன நிம்மதியா வாழ ஒரு நாளும் இல்லை. இது நாடா இல்ல வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. இது நாடா இல்லை வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. ஐயா, இன்னைக்கு நஞ்சையும் புஞ்சியும் எங்கேயா இருக்குது? கைத்தட்டி ஊக்கப்படுத்துங்க. நான் பேசும்போது எல்லாம் கேட்டுக்கேன். நான் பேசும்போது இதெல்லாம் கைத்தட்டி வச்சுக்கிறதெல்லாம் ரசிப்பல்ல. உங்கள் மண்ணின் உங்கள் பகுதியை சேர்ந்து உங்கள் வீட்டு பிள்ளை ஒருவர் பேசுகிறார். அவரை நீங்கள் கைதட்டி ஊக்குவித்தால்தான் இந்த மேடை அல்ல, இதை தாண்டி இன்னும் அவருக்கு பல மேடைகளில் வாய்ப்பு கிடைக்க உங்களுடைய வாழ்த்து தேவை. அவர் பேசுகின்ற பொழுது நல்ல கைதட்டி ஊக்கப்படுத்துங்க. நடுவர் அவர்களே, புஞ்சையும் நங்கையும் எங்கேயா இருக்குது? கிராமத்தில் இருக்குங்களா நகரத்தில் இருக்குங்க ஐயா? கிராமத்தில் தான். கங்கையெல்லாம் எங்கேயா ஓடிட்டு இருக்குது? கிராமத்திலேயே நகரத்திலேயே ஐயா? கிராமத்தில் தான். அப்ப நஞ்சையும் புஞ்சையும் நம்ம கிராமத்தில் மட்டும்தான் ஐயா இருக்குது. ஆமா. ஜாதிக்கு ஒரு சங்கம் எங்க இருக்குது ஐயா? ஜாதி எல்லா பக்கம் இருக்குது. கிராமத்திலையும் இருக்குது, நகரத்திலையும் இருக்குது. ஏன்னா இருக்கிறது வீதியில் 13 பேர், ஆனால் 18 சங்கம் வச்சிருக்கிறோம். என்னடானா இப்போ அந்த சங்கத்திலையும் பாதி இருப்பேன், இந்த சங்கத்திலையும் பாதி இருப்பேன். முன்கூட்டியே அட்வான்ஸாக புக் பண்ணி வச்சிருக்கிறான். சப்போஸ் அந்த சங்கம் பெருசாக இருக்கு நம்ம அப்படி அது சங்கம் எல்லா பக்கம் இருக்குது, அது வேண்டாம் அப்படிங்க. வீதிக்கு ஒரு கட்சி உண்டு, ஜாதிக்கு ஒரு சங்கம் உண்டுயா. ஆமாம். ஆனால் நீதி சொல்ல மட்டும் யாரும் இல்லையா? கோர்ட்டுக்கு போனால் ஒரு கேஸை இழுன்னு இழுத்து 10-20 வருஷம் ஆக்கிடுவாங்கயா. ஆனால் எங்கள் கிராமத்தில் பஞ்சாயத்துன்னு ஒன்று வச்சு வெறும் 2 மணி நேரத்தில் அதுக்கு தீர்ப்பு சொல்லிடுவாங்கய்யா. ஆனால் அந்த நகரத்தில் இதெல்லாம் கிடைக்காதுயா. கேட்டால் கிராமத்தில் மட்டும்தான் ஜாதி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, நகரத்தில் இல்லைங்க ஐயா. நம்ம நகரத்தை எடுத்துக்கின்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டையே எடுத்துக்கங்க. இவன் கோயம்புத்தூர்காரன், இவன் சென்னைக்காரன், அவன் மதுரைக்காரன்னு சொல்லி நம்மளுக்குள்ளேயே ஒரு பிரிவினவாதி இருக்குதுயா. அதையும் தாண்டி நம்ம மேலே போனோம்னா, இந்தியாவுக்குள்ளே எடுத்துட்டோம்னா தமிழ்நாடுக்காரன், கர்நாடகக்காரன். நீங்கள் அவ்வளோ தூரத்தில் போக வேண்டியிருந்தீங்க, வீட்டிலேயே இருக்குதுங்க. 2 பையனும் கல்யாணம் முடிச்சுட்டு வந்தம்மா, இவன் கோயம்புத்தூர்காரி, அவன் கோத்தகிரிக்காரி. கோயம்புத்தூர்காரிக்கு ஒரு மதிப்பு, கோத்தகிரிக்காரிக்கு ஒரு மதிப்பு. ஏன்னா கோத்தகிரிக்காரி 13 ஏக்கரா வச்சிருக்கிறான், கோயம்புத்தூர்காரி 13 சென்ட் வச்சிருக்கிறான். புரியுங்களா? வீட்டுக்குள்ளேயே பாகுபாடு இருக்கும், நாட்டில் எல்லாமே போயிட போகுது. நாட்டுகளை எடுத்துட்டோம்னா ஜாதி எப்படி சொல்லுவாங்க? இவன் இந்தியன், அவன் பாகிஸ்தான் இப்படின்னு சொல்லி பெரிய இடத்துல இருந்து பார்க்கும்போது அதெல்லாம் குற்றமா தெரியறது இல்லைங்கய்யா. கிராமத்தில் மட்டும்தான் அது ஒரு குற்றமா எடுத்து சொல்லி எல்லாம் பேசுவாங்கய்யா. ஏன்னா இது எதுக்காகனா, எல்லாரும் சமம், எல்லாரும் ராஜான்னு சொன்னா யாருதாயா நம்மளை ஆள்றது? எல்லா வேலைக்கும் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக வச்சு கிராமத்தில் இதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூடி ஏதாச்சும் ஒரு நல்லது கெட்டது இருந்தால் அந்த வீட்டில் ஒற்றுமையாக இருந்து அந்த நிகழ்வு முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் கிராமத்தில் மட்டும்தான் இருப்பாங்க. நகரத்துல எல்லாம் வந்தாங்கன்னா 2 நிமிஷம் அட்டெண்டன்ஸ் போட்டு போயிடுவாங்கய்யா. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே நிறைவாக இருக்க மாட்டாங்கய்யா. ஐயா, சிம்பிளாக ஒன்று சொல்கிறையா, வயிற்றை நிறைக்க ஓடினா அவன் கிராமவாசியா, வயிற்றை குறைக்க ஓடினா அவன் தான் நகரவாசி. நகரத்துல எல்லாம் காசு கொடுத்துதான் இவங்கெல்லாம் போய் சாமி பார்க்க முடியும். ஆனால் எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் பிள்ளையாரு அரச மரத்தடியில் தான் இருப்பார். இவங்க காசு கொடுத்து வாங்கினாலும் சுத்தமாக அந்த காற்றெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஆனால் கிராமத்தில் வந்து உட்காந்து பாருங்க, எங்கள் மரத்தடியில் வந்து வீசும் பாருங்க அந்த தென்றல் காற்று, அதுக்கு இணை இல்லையா எந்த ஒரு நிம்மதியும். அது சுகமே தனிங்க. இந்த கிராமத்தில் போய் அப்படியே அந்த காத்தாட அந்த ஏரிக்கரையோட போந்து வச்சுக்கல, தண்ணி போகுது, அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம், புளி மரம் லைனாக இருக்குது. அங்கே போகுது, அதில் வர்ற கற்பனையே வேற மாதிரி இருக்குங்க. அந்த கிராமத்தில் வர்ற கற்பனை வேறு, காற்று வேறு, கிராமத்தில் கிடக்கிற பாட்டுகளே வேறு.
நகரத்தில் என்னமோ ஒரு பாட்டு போன மாதத்தில் போன சீசன் ஓடிட்டே இருந்தது. அது என்ன உனக்கு தெரியுமே தெரியல, அவனுக்கு வாய்ப்பு இல்லை. அது என்ன அது பாட்டுறா தம்பி? என்ன ஊர் சொல்கிறியா? என்ன பாட்டுது? கரெக்டாக சொல்லாம அது என்ன திருக்குறள் மாதிரி எல்லாரும் பேசிட்டே இருந்தா. ஊ சொல்றியா மாமா, சொல்றியா ஊ சொல்றியா மாமா, அவன் வாயில் ஆசி தூத்தா. ஏண்டா என்ன அது இந்த நாட்டில் பாரு, ஊ சொல்றியா மாமா சொல். படிக்கிற பசங்க புக் எடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த பாட்டை பாடிட்டு. ஆனால் கிராமத்தில் அப்படி பாட்டு கிடையாது. கிராமத்தில் பாட்டுனால அழகா இருக்கு. ஒன்னே ஒரு செய்தி சொல்ற பாருங்க, ஒரு நிமிஷம் ஐயா, உங்களுக்காக பேசிக்கிறேன். கிராமத்துல எந்த இசையுமே கிடையாது, அது சரணம் கிடையாது, பல்லவி கிடையாது, எதுவுமே கிடையாது. மூணே எழுத்தை வச்சுட்டு அழகா பாட்டு சொன்னான். கிராமத்துல உடல் அசதி, மன அமைதி, மன நிம்மதி எல்லாத்துக்கும். தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னானே தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னானே தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னானே. இது என்ன இசை இருக்குதா? சரணம் இருக்கா? பல்லவி இருக்கா? இது கல்யாணி ராக, காதம்பரி ராக, மல்லிப்பூ ராக, இங்கெல்லாம் ராகம் இருக்குதா? எதுவுமே கிடையாதுங்க. இதுதாங்க தமிழ. தன் உழைப்பை, அந்த உணர்வுகளை எல்லாம் தன்னன நான் முதல் தன்னை நினை. தன்னை நான ஒண்ணுமே கிடையாது, தன்னை நின. இதைத்தான் பேச்சு வழக்கில் தன்னன் நாதினம் தன்னன் நாதி சொன்னான். தன்னை நினைச்சினாவே தன் வாழ்க்கை நல்லா இருக்கு, மற்றவங்கள புறம் பேசாத. புரியுங்களா? இதை வந்து கிராமத்தில் சொல்லி கொடுத்த பாட்டு. அந்த பாட்டுல வேற மாதிரி இருக்கு. புரியுதா? இந்த புஷ்பன குபசேம் அழகா ஒரு காதல் பாட்டு பாடியிருப்பார். கிராமத்து பாட்டு தான். ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண் விழிச்ச, ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண் விழிச்ச, ராப்பகலா கண் விழிச்ச, ராணி உன்னை கை பிடிச்ச. அடுத்த வரி எழுதுறாரு பாருங்க. சித்திர மாசத்தில திருவாரூர் தேரோட்டம், சித்திர மாசத்தில திருவாரூர் தேரோட்டம், திருவாரூர் தேரோட்டம், தேவி உன்மேல் கண்ணோட்டம், திருவாரூர் தேரோட்டம், தேவி உன்மேல் கண்ணோட்டம். பாட்டை பாருங்க. சித்திரை மாசத்துல தேர் திருவிழா, திருவாரூர் தேர் மேல கண்ணு, தேவி மேல கண்ணு. காதல் எங்க கூட வச்சா பாருங்க. இதுதான் கிராமத்து காதல். நீங்க நகரத்துல ஊ சொல்றேன் அம்மா, ஊ சொல்றேன் டாடி மம்மி வீட்டுக்கு இல்லை விளையாடலாம் வாடா பேசுங்க. நான் வேண்டாம். நடுவர்களே, ஊ சொல்றியெல்லாம் முடிஞ்சு போய் இன்னைக்கு கிஸ்கு கிஸ்குன்னு சொல்லி வந்துருச்சுங்க நடுவர்களே. அதுக்கு முன்ன போற இச்சு கூடு பிச்சு கூடு என்ன அதுல ஒரு நகரத்துல என்னென்னலாம் குறும்பு நடந்தீங்களா? இச்சுத்தான் இச்சுத்தான் பிச்சுத்தான் அவனை தேங்காய் பண்ணடா பண்ண பிச்சுக்கு கொடு பிச்சு கொடுக்கறது. அது இன்னொரு கவியா, அதையும் தாண்டி போயிட்டு இன்னொருத்த புத்தந்தர ஏத்த ஈடா முகத்துல எந்த முகம் தேக்கிறவளா இருக்கு. இன்னொரு கற்பனை புத்தந்தர ஏத்த இடம் முகத்துல எந்த இன்னொரு குடுத்து இது ஒரு பாட்டு. ஏன் வேண்டாம் என்னை வம்புக்கு கிடைக்க. ஆமா, நன்றி ஐயா. நாங்கள் கிராமத்துக்காரங்க சாம்பார் பொடியை இடிப்போம், சட்னியை அம்மியில் அரைப்போம், ரசப்பொடியை இடிப்போம், மாவை ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டுவோம், கோலமெல்லாம் வாசலில் போடுவோம். ஆனால் இங்கே நகரத்தில் கோலத்தை நகரத்தில் கோலமெல்லாம் ஸ்டிக்கர் கோலம் ஆயிடுச்சுங்கய்யா. மாவை ஆட்டுக்கல் ஆட்டுவோம் ஐயா, கோலத்தை வாசலில் போடுவோம் ஐயா. ஆனால் நகரத்தில் பாருங்க, கோலமெல்லாம் இன்னைக்கு ஸ்டிக்கர் கோலம் ஆகி போச்சு. இப்போது நகரத்துக்காரங்களை எடுத்துட்டிங்கன்னா சாம்பார் பொடி இடிக்க முடியலன்னு சொல்லிட்டு சாம்பார் பொடி பாக்கெட் வாங்க ஆரம்பித்தாங்க. சாம்பார் பொடி பாக்கெட் வாங்க முடியலன்னு சொல்லி போட்டு சாம்பாரையே வாங்க ஆரம்பித்தாங்க. சாம்பார் வாங்கி சமைச்சு சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லி போட்டு அதை இப்போ ஹோட்டலில் பார்சல் வாங்க ஆரம்பித்தாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பார்சலும் வாங்க முடியலன்னு சொல்லி போட்டு அதை வீட்டுக்கு கொண்டு வர வச்சுட்டாங்கய்யா ஆப்புன்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுனாங்கய்யா, அந்த ஆப்பு வந்து ஊட்டி விட்றேன்னு சொல்லி போட்டு ஊட்டி ஆப்புன்னு கூட ஒன்று கொண்டு வந்துடுவாங்கய்யா. ஊட்டி விட்டதுக்கு ஒரு 5 ரூபா டிப்ஸும்
5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க. பரவாயில்லையா, அது மாதிரி வந்தால் நல்லா இருக்குங்க. வந்துருமே நடுவர்களே. வந்து அந்த உடனே எனக்கு அனுப்புங்க. இல்லை ஊட்டிட்டு போகிறாங்களே ஐயா. குக் பண்ணி சாப்பிட்டா அவன் கிராமவாசி, ஆப்பில் புக் பண்ணி சாப்பிட்டா அவன் தாயா நகரவாசி. எங்கே கண்டுபிடிக்கிறீங்க? குக் பண்ணி சாப்பிட்டா கிராமவாசி, ஆப்பில் குக் பண்ணி சாப்பிட்டா நகரவாசி. இல்லை போகிற பஞ்ச் டைலாக் தான். ஐயா ஒரு பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. வருது பாருங்க. தோட்டத்தில் பாட்டி கட்டி பார்த்துருக்கேன், தோட்டத்தில் பாட்டி கட்டி பார்த்துருக்கேன், சோத்துக்குள்ள பாட்டியை கட்டுற பட்டணமே கொஞ்சம் கெட்டியாக இல்லாட்டி மனசு கெட்டிடுமே. நான் புலவர் புலமை பெற்றவர்கள். இதில் என்ன சொல்ல வராங்க ஐயா, நகரத்துக்கு இளைஞர்களோட நினைப்பெல்லாம் என்ன இருக்குதுன்னா, 5 இலக்க சம்பாத்திய போதுன்னு நினைக்கிறாங்க, 4 சக்கர கார் போதுன்னு நினைக்கிறாங்க, 3 பெட்ரூம் கொண்ட வீடு போதுன்னு நினைக்கிறாங்க, 2 அருமையான குழந்தைகள் போதும், ஒரே ஒரு அழகான மனைவி போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது சந்தோஷமான வாழ்க்கைக்கு வழிவகுக்குன்னு நினைக்க சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லைங்கய்யா. பழைய சோறாக இருந்தாலும் பக்குவமாக கிராமத்தில் கொடுக்குறாங்க பாருங்க, 10 சொந்தத்தோடு சேர்த்து. அங்கே இருக்குதா நிம்மதியும் சந்தோஷமும். இங்கே நகரத்தில் பீஸா பர்கர்னு சொல்லி 10 நாள் ஆக்கி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு பதப்படுத்தி அது காஞ்சி போன பண்ண சாப்பிட்றது கிடைக்கிறது இல்லைங்க. அங்கே நிம்மதி சந்தோஷம். நடுவர் அவர்களே, நீங்கள் சுடுசோத்தில் ஐர மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? சுடுசோத்தில் ஐர மீன் குழம்பு, சுடுசோத்தில் ஐர மீன் குழம்பு ஊற்றிக்கிறேன். ஆனால் சாப்பாடு ஆரம்பிச்சப்பதான் சாப்பிடுவேன். என்ன சாப்பிடுங்க? அங்கே கிடைக்கிறது டேஸ்ட் இருக்குது இல்லைங்கய்யா. ஆமாம், அது கிராமத்தில் மட்டும்தான் ஐயா கிடைக்கும். வாங்க, நீங்கள் ஐல மீன் குழம்பு போயிட்டீங்க, மத்தி மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கு. மத்தி மீன் குழம்பு நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டது இல்லைங்க. சாப்பிட்டு பாருங்க, செமையாக இருக்கு. நீங்களே வச்சு சாப்பிடுங்க, அதோட சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக ஐயா, வீட்டில் மனைவி வைக்க மாட்டாங்க, நாம தான் வைக்கணும். அங்கேயே அப்படித்தானே? சரிங்க. இதை கவிஞர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நித்த நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினைப்பு வந்து மயக்குதையா. இது ஒரு அருமையான பாடல்ல அந்த மீன் குழம்பு வாசனத்தையும் கத்திரிக்காயும் வந்து கிராமத்தில் மட்டும்தான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. ஐயா ஒன்று சொல்லிக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போது என் வீட்டில் ஒரே ஒரு பெரிய கிரைண்டர் மட்டும்தான் ஐயா இருந்துச்சு. என் மனைவி அந்த பெரிய கிரைண்டரை வந்து தூக்கி அரைக்க முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு சின்னதாக ஒரு கிரைண்டருக்கு கேட்டாப்புல, சரின்னு வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிரைண்டர் ஆகாது, எனக்கு இந்த வெட் கிரைண்டர் வேணும் அப்படின்னாப்புல. என்னடா ஏற்கனவே 2 இருக்குது இப்போ ஒன்று கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி கொடுத்தேன். அது வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் இல்லை இப்போ புதுசாக லெஃப்டில் ஒரு சுற்று ரைட்டில் ஒரு சுற்று மாவு ஊற்று அப்படின்னு சொல்லி ஒரு கிரைண்டர் வந்திருக்காமா. அந்த கிரைண்டர் கேட்டாப்புல அதையும் வாங்கி கொடுத்தையா. இப்போ 1க்கு 4 கிரைண்டர் இருக்குது. ஆனால் நான் டெய்லி வரும்போது அந்த முக்கு கடையில் மாவு பாக்கெட் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வரேன். ஆனால் எங்கள் மனைவி இல்லை, அப்படியே வந்து உங்கள் மனைவி மாதிரி இல்லை. எல்லாம் கேட்டுக்கணும். எங்கள் மனைவி உங்கள் மனைவி மாதிரி இல்லை. எங்களை எதுவுமே கேட்க மாட்டாங்கம்மா, எங்களை எதுவுமே கேட்க மாட்டேன். ஏங்க எதை வாங்கினேன்னா நீ தாண்டா ஆட போகிற, நீ பெருசாக வாங்கினேன்னு சீரியஸாக வாங்கினீங்க என்னோட தைரியத்தை இல்லை. ஐயா இதன் மூலம் என்னன்னா, கிராமத்தாரின் உழைப்பு வந்து சோறு போடுகிறது, நகரத்தாரின் உழைப்பு வந்து நகரத்தாரை சோம்பேறி ஆக்கி கொண்டிருக்கிறது. ஐயா எங்க கிராமத்தில் அப்பா கல் செஞ்சு, அம்மா நிலவு வாசல் வச்சு, நான் செங்கல் எடுத்து, எங்கள் அண்ணன் பெயிண்ட் அடித்து, என் தங்கச்சி சாணம் தொளிச்சு நாங்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்த அந்த வாழ்க்கை இந்த நகரத்தில் 50 லட்சம் ரூபா அப்பார்ட்மெண்ட்லையும் கூட கிடைக்காதுயா. இப்படிதான் எங்கள் அண்ணன் ஒருத்தர் கோயம்புத்தூரில் வீடு வாங்கியிருந்தார், அப்பார்ட்மெண்ட்டில் போயிருந்தேன். ஆனால் வீடெல்லாம் சூப்பராக இருக்கேன்னா மேலே சீலிங்கெல்லாம் பார்த்து பட்டையாக இருக்குது, இடதுபுறம் வலதுபுறமும் பாலிஷ் எல்லாம் போட்டு செவரெல்லாம் சூப்பராக வச்சுருக்கீங்க, கீழே டைல்ஸில் முகம் தெரியுதேண்ணா அப்படின்னு சொன்னேன். அவர் ஒன்றுமே பேசாமல் இருந்தார்.
என்னண்ணா ஒன்றும் பேசாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லைப்பா, மேலே இருக்கிற சீலிங்கி மேல் வீட்டுக்காரனுக்கு சொந்தம், சைடில் இருக்கிற 2 செவரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொந்தம், நாம் இருக்கிற இந்த தரை வந்து கீழ் வீட்டுக்காரனுக்கு சொந்தம் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு ஏன் இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டால் திருன்னு முடிக்கிறாரியா. அது பேர் அப்பார்ட்மெண்ட். ஐயா, தோப்பெல்லாம் நம்ம கிராமத்தில் மட்டும்தாங்க இருக்கும். நகரத்துல எல்லாம் எந்த ஒரு தோப்புமே இருக்காது. வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, மாந்தோப்புன்னெல்லாம். இந்த மாதிரி தோப்பில் மாமா அத்தை அப்படின்னு சொல்லி போட்டு உறவுகளெல்லாம் சொல்லி அழைக்கிற பாட்டு இருக்கு இல்லைங்கய்யா, அது ஒரு பாட்டுங்கய்யா. பாடுங்க. மச்சான பார்த்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ள, மச்சான பார்த்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ள, குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு, வந்தாரா காணலையே அவர் வந்தாரா காணலையே. இந்த மாதிரியெல்லாம் ஆடிப்பாடி சந்தோஷமாக மகிழ்ச்சி இருக்கிறது நம்ம கிராமத்து வாழ்க்கையில் மட்டுமே என்று சொல்லி என் உரையை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். கிராமத்து வாழ்க்கை தான் நிறைவான மகிழ்ச்சியை தரும் என்று தனது முதல் மேடையை மிக சிறப்பாக முத்திரை பதித்தால் போல் எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆடிட்டர் சார் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் ஒரு பலத்த கைதட்டலை கொடுக்க வேண்டும். உங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் அவருக்கு கிடைக்க வேண்டும். இந்த மேடை மட்டுமல்ல, வரும் காலங்களில் இன்னும் நல்ல முயற்சியும் நல்ல பயிற்சியும் எடுத்து இந்த பகுதியில் ஒரு நல்ல சிறந்த பேச்சாளராக நீங்கள் வளம் வர வேண்டும் என்ற எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். இன்னும் நல்ல சிறப்பாக பேசுங்க. இல்லை சார், அவர் எடுத்து வைக்க பேசுங்க, கேப் போட்டு பேசுனார். ஏன்னா கிராமத்துக்கார அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு தான் பேசுவோம். நகரத்துக்கார வாயில் வந்ததில் எல்லாம் சொல்லி போட்டு டக்கு டக்குன்னு போயிட்டே இருப்பேன் இங்கிலீஷில். கிராமத்துலலாம் அப்படி இல்லை, பொறுமையாக தான் நின்று என்னப்பா தம்பி வந்துட்டியா அப்படி பொறுமையாக அது மாதிரி அவர் நின்று அப்படி பொறுமையாக நல்ல செய்திகளை பதிவு பண்ணார். கிராமத்து வாழ்க்கையில் அழகாக என்னென்னலாம் இருக்குது, இந்த நகரத்தில் என்னெல்லாம் இல்லை. கிராமத்துடைய காதல் கூட நகரத்துக்கும் கிராமத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பாசத்துக்கும் இருக்குது. பாசம் மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய பாசமே வேறு மாதிரி இருக்குது. ஆனால் நகரத்தில் நீங்கள் அந்த பாசத்தால் எதிர்பார்க்க முடியாது. சொன்னார், ஒரு கல்யாணம்னா கிராமத்தில் ஒரு வாரம் விட இருந்து வேலை செய்வார். இன்னைக்கு நகரத்தில் இருக்குதாக்கா? கிராமத்துக்கு கல்யாணத்துக்கு போய் பாருங்களேன், வாசப்படி நின்று என்ன வாங்க 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 மாமா வாங்க, அத்தை வரலையா அண்ணன் வரலையா, என்னென்ன அத்தையை கூட்டார அந்த அடிமனசு பாசம் கேட்க வாங்கணும். நேராக கூட்டு டே போகிறக்குள்ளே அந்த லைனில் கொண்டு சேரில் இருக்கிற பூரம் சொல்லிட்டு போயிரு, இதுக்கு பெரிய மாமா, இதுக்கு பெரிய மாமுடைய அண்ணன் ஜம்சாரம் இருக்காங்களா, அவங்களுடைய ஒன்று விட்ட சித்தப்ப மையம் இவர் திருப்பூரில் இருக்கிறார் அப்படின்னு எல்லாத்துட்டையும் சொல்லி அண்ணா வாங்க சாப்பிட கொண்டு உட்கார வச்சு சாப்பிடுங்க உட்கார வச்சு சாப்பாடு போட்டு. நீ நகரத்தில் இப்போ போய் பாருங்க, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கும்போது மட்டும்தான் வர்றான். நீ அவன் கொடுத்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போனீங்கன்னா ஏனிங்கிற கேட்க மாட்டாங்க. மண்டபத்துக்கு போனால் அவனு இருக்கல, பத்திரிக்கை கொடுத்தவொடனே நமக்கு நான் போய் போட்டு இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோமா, இதுதான் மண்டபமா, நம்மளை கூப்பிட்ட நிவந்தானா அப்படின்னு யோசிக்கும் போது தான் 2 பொம்மை கூப்பிடு இப்படி. நாமளும் பொம்மையை பாட்டு இப்படி நேராக தட்டு போயிட்டு நேராக இப்படி உள்ளே போனோம்னா அங்கே போனால் சாப்பாடு லைனாக இருக்குது, தட்டு வச்சுருப்பான். அங்கேயுமே என்னம்மா அதுக்கு பேர், அங்கேயுமே பிச்சை எடுத்துக்கிறவங்க அதுக்கு பேர். அந்த சோத்தை வீட்லேயே பொண்டாட்டி போடுவேன்னு தோசை தின்னுக்கு விடலான்னு அங்கே 8 மணிக்கு அவள் தான் வீசுறாள சுட்டு அதை தின்னுக்கு விடல. அதை விட்டு அங்கே போனால் மண்டபத்துக்கு போனால் அங்கேயும் தட்டு எடுத்துகிட்டு போய் ஏந்திட்டு அப்புறம் எதுக்கு நீ கூப்பிட்ற, அப்புறம் எதுக்கு கூப்பிட்றேன், இதை கண்டுபிடிச்சது யாருங்க? ஒரு விருந்துக்கு உன்னை கூப்பிட்டுருக்காருன்னா உன்னை அழைத்தனா அன்பாக பரிமை, நீ உட்கார்ந்து எனக்கு சோறு போட வேண்டாம், உட்கார வச்சா சோறு போடுங்க, தயவு செய்து புரிஞ்சுங்க, உட்கார வச்சா சோறு போடுங்க, கட்டணி நிற்க சோறு போடாதுங்க. நகரத்தில் இருக்க கலாச்சாரம் பெருகிருச்சு இல்லை, இது தயவு செய்து இதெல்லாம் மாற்றுங்க. எங்கே கண்டுபிடிச்சது? அப்படிப்பட்ட நகர வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லைங்க, கிராமத்தில் தான் மகிழ்ச்சி இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பாசம் கூட எப்படி இருந்தது, இன்றைக்கி அந்த இருக்குதா? நகரத்தில் இருக்குதா? கிடையாது.
நகரத்தில் அண்ணன் தம்பினே கிடையாது. இருக்கிறதே 2 பேர் தான், அண்ணன் தம்பி. அவனுக்கு இருக்கிறதே ஒரு 2.5 சென்ட் தான் இடம். அதுக்கு 2 பேரும் சண்டையை போட்டு கோர்ட்டில் கேஸ் விட்டான். கடைசியில் 2.5 சென்ட்டை விற்று வக்கீலுக்கு கொடுத்து போட்டு பெப்பர் பண்ணி புளிமத்தடி கொண்டிருக்கிறான். என்னடா அந்த எல்லாம் விற்று போகிற வக்கீலுக்கு ஃபீஸ் கட்டியாச்சு அப்படி. ஏடா கபனு வாங்கி 2 சென்ட் ஆளுக்கு 1 சென்ட் மிச்சமாயிருக்குமாடா. ஆனால் அப்படி இல்லை, கிராமத்தில் அப்படி இல்லைங்க. அப்போல்லாம் கிராமத்தில் இல்லை, தாத்தாக்குள்ளே 12 பிள்ளைங்க எல்லாத்து வீட்டில் அப்படி தான் இருந்திருக்கு அந்த காலத்தில். மூத்த அண்ணன் இருந்தானா கடைசி தம்பி 5 பேர் 6 பேர் இருப்பான். அண்ணன் சொன்னானா கடைசி தம்பி தட்ட மாட்டான். டேய் இதெல்லாம் உனக்குடா, சரிண்ணா. டே இதை நீ வச்சுக்கடா, சரிண்ணா. இதை நீ வச்சுக்கடா, இதை மீதிக்கிறத கடைசி பிள்ளை கொடுத்துட்றான். எதுவுமே பேச மாட்டான். அண்ணன் சொல்லியாச்சு, அண்ணன் தான் பங்கு பிரிக்கிறவர். கிராமத்தில் அப்படி தானே இருந்திருக்கு. மூத்த அண்ணன் சொன்னால் கடைசி தம்பி வரைக்கும் தட்டாமல் கேட்டான். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தார், தானாக படித்து வந்தால் தங்கமன வளர்ந்த பிள்ளை. அப்போ அந்த மூத்த அண்ணன் சொல்கிற கதை வந்து கடைசியில் எழுதுகிறான் பாருங்க. இந்த ஒரு இன்னும் பாடின 2 சரணம் பாடணும் அடுத்தடுத்து இருக்குது. கடைசி 4 வரி எழுதுகிறான், புரியுங்களா? ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. இது 70 வருஷத்துக்கு அந்த பாட்டு இன்னைக்கு பாட அந்த பாசம் இருக்கு. இன்னைக்கு இருக்கா நகரத்தான உணர்வு இருக்கா? அதுதான் அவருடைய கேள்வி. இல்லை, நகரத்தில் தான் எல்லாமே இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, பாசம் இருக்குது. என்ன தோழர் பேசுகிற ஐடியாவா இல்லை அப்படியே எட்டி குச்சி போகிறீங்களா? சரி வாங்க, நகர வாழ்க்கையை ஏற்று பேசுவதற்கு மரியாதைக்குரிய தோழர் குமார் அவர்கள் வாங்க.